வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சட்னி வெரைட்டி தான். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு சில சாமான்கள் வதக்கணும். அது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இந்த சைஸில் உள்ள சின்ன வெங்காயம் 15-20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதாவது கட் பண்ணது 1 கப் அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 3 வெள்ளைப்பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 4 வரமிளகா, ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி, மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை ஆற விட்டு நல்லா சட்னியை தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.